Cauchy's Hadamard theorem. In a statement, the power series summation a n z power n equal to 0 to infinity has radius of convergence or where 1 by r equal to limit n tends to infinity sup of mod of a n whole power 1 by n. By convex notation 1 by 0 infinity னு எடுத்துக்கணும், 1 by infinity 0 னு எடுத்துக்கணும். Cauchy-Hadamard. ஓகே, எழுதிட்டே பாரு. ஒரு பவர் சீரிஸ் இருக்குதுனாக்கா அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r உண்டு பை ப்ரீவியஸ் தியரம் பிரகாரம். அந்த r எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இங்க விஷயம். சரியா? அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். r equal to 1 by limit n tends to infinity limit sup of mod of a n whole power n. இப்படி எழுதிக்கலாம். லிமிட் சூப் இப்படி எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? ஓகே, क्वेश्चन. இப்போ நம்ம இந்த பவர் சீரிஸ் எழுதுறோம் இல்லையா, சமேஷன் an z பவர் n. இந்த an யாரு? ரியல் நம்பரா, காம்ப்ளெக்ஸ் நம்பரா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரியல் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரா? என்ன வேணாலும் இருக்கலாம். an ரியலா வரலாம், காம்ப்ளெக்ஸா வரலாம், எது வேணாலும் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். சரி, ஓகே. அப்ப இதுக்கு ஒரு r கிடைக்கும். அந்த r எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுதான் இதுக்கு மீனிங். அப்ப an வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் மாடுலஸ் போடும்போது ரியல் நம்பரா மாறிடும். அப்ப ரியல் நம்பருக்கு நம்ம லிமிட் சூப் பார்ப்போம். ஆமா தானே? நிறைய பேர் வந்து இந்த சுப்ரீமத்துக்கு மீனிங்கே தெரியாது. லிமிட் நீங்க டெஸ்ட் கூட எழுதிருப்பீங்க பாரு, எக்ஸாம்ஸ்ல கூட இப்படி எழுத ரூட் டெஸ்ட் எடு. நீங்க இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். பிஜிடிஆர்பி எக்ஸாம் போறவங்களாம் இந்த நோக்கத்தில் போவாங்க. லிமிட் n tends to infinity mod a n whole power 1 or n லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா போறோம் அப்படின்னு. சூப் பத்தியே சொல்லவே மாட்டாங்க. லிமிட் சூப்னா என்ன அர்த்தம்? 2-3 வழியில டெஃபினேஷன் பண்ணலாம். ஒரு வழி மட்டும் நான் சொல்லி விடுறேன். லிமிட் சூப்னாக்கா இது ஒரு சீக்வன்ஸ் bn. இந்த சீக்வன்ஸுக்கு வந்து ஆல் பாசிபிள் சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது இல்லையா? ஆல் பாசிபிள் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் லிமிட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த லிமிட்டுக்கு LUP எடுக்கணும். அந்த LUPக்கு பேர் தான் லிமிட் சூப்னு அர்த்தம். இது ஓகே? நான் என்ன சொல்லணும் புரியுதா? இந்த mod a n whole power 1 or n இருக்குது இல்லையா, இது bn சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணோம். இந்த bn சீக்வன்ஸுக்கு ஆல் பாசிபிள் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸோட லிமிட் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டு என்ன எழுதணும்? ஆல் பாசிபிள் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் லிமிட்டை கலெக்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு LUP எடுக்கிறது தான் லிமிட் சூப்புக்கு மொத்தத்துக்கு அர்த்தம். கரெக்டா தானே? ஒரு சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து லிமிட் சூப் ஆஃப் an போடுவோம். ஆனா அங்க என்ன இருக்குது? an ஹோல் பவர் 1 or n. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சம் bn ன்னு அர்த்தம். லிமிட் n tends to infinity சுப்ரீம் ஆஃப் bn க்கு பாக்குறதுன்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? இது ஆல்வேஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகாம தெரியாது. இது r கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. அப்ப உன்னுடைய an வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இப்ப an எதை கொடுத்தாலும் நீ என்ன பண்ணும்? an mod an ஹோல் பவர் 1 or n உடைய ஆல் பாசிபிள் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் லிமிட்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் லிமிட் சூப் இதான்னு சொல்ல முடியும். ஒன்ஸ் லிமிட் சூப் என்னன்னு தெரிஞ்சுன்னா அது 1 hourல போட்டனே அதுதான் அந்த ஆறுன்னு சொல்ல முடியும். அப்போ உனக்கு எக்ஸாம்ல எங்க கேட்பாங்கன்னா இந்த ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பவர் சீரிஸ் கொடுத்துருவாங்க, கரஸ்பாண்டிங் ஆர் யாரு அப்படிதான் சிம்பிளா கேட்கற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு வழி ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு. வேற ஏதாவது வழி இருக்குதா? இதுதான் டைரக்ட் ஃபார்முலா வே ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அனதர் ஒரு வே இருக்குது, அது எப்ப கரெக்ட் அப்படின்றத இப்ப சொல்றேன். அடுத்த கரோலரி, the radius of convergence or of the power series summation an z power n is determined
is determined by r equal to 1 by limit n tends to infinity mod a n whole power n. இது r கண்டுபிடிக்க ஒரு வழி a, அடுத்து r கண்டுபிடிக்க இன்னும் ஒரு வழி. r equal to 1 by limit an plus 1 by mod an, provided this limit exists. Provided this limits exist. Provided this limits exist. This limits exist. இப்ப ப்ராப்ளத்தை ஒரு காட்டும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கா. ஆமா, ப்ளீஸ் லிசன் எவ்ரிஒன், அண்டர்ஸ்டாண்ட். டைரக்ட் இதை இருக்கிற மாதிரி இதுதான் டைரக்ட் வே. ஆனா எல்லா டைமும் நமக்கு சுப்ரீம் கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னாக்கா உங்களுக்கு ரியல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிருப்பேன். ஏன் கன்வர்ஜென்ஸ் எல்ல இஃப் அண்ட் ஒன்லி limit soup of an equal to limit infimum of an equal to l இருக்கணும். லிமிட் சூப்பும் லிமிட் இன்ஃபிமமும் ஈக்குவலா இருந்து அது ஃபைனைட்டா இருந்தா an கன்வர்ஜென்ஸ் டு l இருக்கும். Is it okay? Convergent இருந்தா there is no difference. அப்ப நான் என்னுடைய ப்ராப்ளத்துக்கு என்னன்னாக்கா லிமிட் இன்ஃபினிட்டி லிமிட் சூப் mod of an whole power 1 by n, இதுக்கு தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்ப அப்ப இது கண்டுபிடிக்கிறது நான் என்ன கண்டுபிடிச்சா போறோம்? mod an whole power 1 over n க்கு மட்டும் லிமிட்டை கண்டுபிடிச்சா போறோம். விளங்குதா என்ன சொல்ல வரேன்னு? அரே கடவுளே, இது என்னது சுப்ரீமத்துக்கு. அப்ப இது சாதாரணமா கன்வர்ஜென்டா இருந்தாவே அது லிமிட் சுப்ரீமும் சேம் தான். அப்ப இதுக்கு தான் லிமிட் சுப்ரீம் பார்க்கறோம். அதுக்கு நம்ம சாதாரணமா கன்வர்ஜென்ட் ஆவனா பார்த்தா போதும். சாதாரணமா கன்வர்ஜென்ட் ஆவனா போதும். ஒரு வேளை இது கன்வர்ஜென்ட் ஆகல அப்படின்னாக்கா சொல்ல முடியாது. ஃபைனைட்டா இருந்தா மட்டும் தான் கேஸ். இது எல்லாமே இன்ஃபினிட்டி ஈக்குவல் எழுத முடியாது இல்லையா? அந்த மாதிரிலாம் புரியுதா இல்லையா? இந்த பிராக்கெட்ல வேணா எல் ஃபைனைட்னு போட்டுக்கோ. எல் இஸ் ஃபைனைட், எல் இஸ் நான் ஜீரோ நாட் இன்ஃபினிட்டி. ஸோ நான் ஜீரோ எல் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. சொல்றது புரியுதா விவரம் என்னன்னு? ஓகே. அப்ப நான் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த தியரியில நீ லிமிட் சூப் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் லிமிட்டை மட்டும் கண்டுபிடி. provided this limit exists. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இங்க போயிடுவேன். இந்த லிமிட் வேல்யூ தான் இது சுப்ரீம் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்றது? சரிதானே? சோ அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இது பேர் ரூட் டெஸ்ட். இதுக்கப்புறம் என்னது? இது ரேஷியோ டெஸ்ட். நிறைய பேர் ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆரை கண்டுபிடிப்பாங்க. நிறைய பேர் ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆரை கண்டுபிடிப்பாங்க. ஆனா அப்படி கண்டுபிடிக்க தவற கொடுத்துரும், பிரச்சனை ஆயிடும். ரேஷியோ டெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூ ஃபைனைட்டா இருந்தா மட்டும்தான் அது ரூட் டெஸ்ட்டுக்கு ஈக்குவலா போகும். உனக்கு டெஃபினிஷன்ல கொடுக்கும் போது ரூட் டெஸ்ட் தான் யூஸ் பண்றோம். ஆனா நீ ப்ராப்ளம் போடும்போது ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது ப்ரொவைடட் இது என்னவா இருக்கணும்? இது நான் ஜீரோ ஃபைனைட்டா இருக்கணும். அப்ப ஃபைனைட்டா இருந்தா ரேஷியோ டெஸ்ட் வேல்யூ ரூட் டெஸ்ட் வேல்யூக்கு ஈக்குவலா போகும். அனாலிசிஸ்ல படிச்சிருப்பாரு. if limit n tends to infinity mod of an plus 1 by an equal to l அப்படின்னாக்கா this implies limit n tends to infinity mod of an whole power n also என்னது? l. ஃபைனைட்டா இருக்கணும். l என்ன வரணும்? இன்ஃபினிட்டி வரக்கூடாது. இது ரொம்ப கவனமான இடம். நீ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்க இன்ஃபினிட்டி வந்துருச்சு, உடனே ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டி கத்திக்கிட்டு ஓட முடியாது, அங்க ஃபெயிலியர் ஆயிடும். ஃபைனைட்டா இருந்தா கன்ஃபார்ம் வந்துரும். ஏன்னா இது வந்துரும். இது கன்வர்ஜென்ட்னா என்ன வந்துரும்? இது சேர்ந்துரும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? அப்ப லிமிட் சூப் நம்ம கண்டுபிடிக்க வேணாம். டைரக்டா சாதாரணமா இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகனா பார்த்தா மட்டும் போதும். இது ஃபைனைட்டா இல்ல இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னாக்கா நீ அதை வச்சு ரேடியஸ் ஆஃப் பண்ணி இதான் வரும்னு சொல்ல முடியாது. இன்ஃபினிட்டி தான் வரும்னு கேரண்டி கிடையாது.
அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. ஜஸ்ட் என்ன சும்மா நெட்ல சர்ச் பண்ணி பாரு, எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய உண்டு. இஸ் இட் ஓகே? அப்ப ரேஷியோ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல ரேஷியோ டெஸ்ட் நாட் என்ஷூர் தட் ஆர் ப்ரொவைடட் என்னது ஃபைனைட்டா இருந்தா என்ஷூர் பண்ணும். லிமிட் வேல்யூ இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா என்ஷூர் பண்ணாது. சரியா? அந்த விஷயத்த ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கு என்ன பண்ண பிராக்கெட்ல ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அன் எக்ஸாம்பிள்ஸ். ரேஷியோ டெஸ்ட்ல இன்ஃபினிட்டி வரணும், பட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் நாட் இன்ஃபினிட்டி. நீ ட்ரை பண்ணி பாரு, வரும் பாரு, அற்புதமான எக்ஸசைஸ் வரும் பாரு. இது வரைக்கும் கிளியரா? இப்ப அடுத்து நான் ப்ராப்ளத்தை போலாமா? நம்ம செக் பண்ணலாமா மறுபடியும் ஒரு இது போட்டு ஆன்லைன்ல? கிளியரா இது வரைக்கும்? Okay, sir. ஓகே, சரி. இப்ப நம்ம ப்ராப்ளம் கண்டுபிடிக்கலாமா? ஒரு பார்ட்டுமே கன்ஃபார்ம் இதுல வரும், ஆல்மோஸ்ட் எல்லா டைம் வரும். இல்லைன்னா தியரி கான்செப்ட்ல வரும் இதுல. ஓகே, ஃபைண்ட் ஆர் the following power series. Summation an z power n, where an equal to -1 n even plus 1 n odd. B summation an z power n, an equal to 1/3 power n. So okay, 1/3 power n, n even 0 n odd. Summation an z power n, an equal to 0, an equal to 0, n divides, okay, 4 divides n, otherwise 1. இதான் ஏன் ஆர் கண்டுபிடி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் டைம் தரேன், 2 நிமிஷம் டைம் தரேன். என்னப்பா ஈயா ஐ நம்பர், அவ்வளவுதான். ஐ காம்ப்ளெக்ஸ்ல வர நம்பர். ஐ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாமா, என்ன எடுத்துக்கலாம்? சரி, 2 minutes டைம் எடுத்துக்கோ. டைம் தேவை. ஸோ இதுக்கு என்ன ஆர் வந்தது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு? 1 ஆர் ஈக்குவல் டு 1. ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு 5. 1/5 5 5 sir, 5. இதுக்கு 1. இதுக்கு என்ன வருது? மைக் அந்த ஓப்பன்ல இருக்குது பாரு, பேசணும், கட் பண்ணிடுங்க. சரி, ஒன்னொன்னா செக் பண்ணலாம் எப்படி வருது என்னன்றது. லாஸ்ட்டுக்கு என்ன வரும்? √5 வருதா? செக் பண்ணி பார்க்கலாம், தெரியல எதுனாதான் தெரியும். r = 1 by லிமிட் சூப், அதாவது மனசுல வச்சுக்கலாம், மாத்தி போட்டக்கூடாது.
r equal to 1 by சரி ஓகே. இப்போ இது an நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி லிமிட் சூப் ஆஃப் mod an ஹோல் பவர் 1 by n இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஆமா தானே? இதை கண்டுபிடிச்சு தான் ரெசிப்ரோக்கலா போடணும். இது என்ன l வருதோ r equal to 1 by l ன்னு போடணும். ஸோ அதான் நம்ம அல்டிமேட் எய்ம். அப்ப இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இப்ப லிமிட் ஒரு வேலை லிமிட் சூப் கண்டுபிடிக்கணும்னாக்கா இதுல எழுதுறோம் லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி சூப் கவனிப்பா சூப் ஆஃப் ஏஎன். சூப் ஆஃப் ஏஎன் என்னது? n ஈவனா இருக்கும்போது -1 ஆடா இருக்கும்போது +1. அப்ப எப்படி இருந்தது? n + 1 இப்படி இருக்குது. இதுக்கு ஹோல் பவர் 1/2 தான். அப்ப ஜெனரலா நம்மளுடைய சீக்வன்ஸ் என்னன்னாக்கா +1 -1 தான் வருது. ஆமா தானே? +1 -1 தான் வருது. அப்ப இதுக்கு +1 mod of an என்ன வரும்? இதுக்கு எடுத்தா -1 மாடுலஸ் 1 by n +1 ஹோல் பவர் 1 by n. இதான் அதுக்கு மீனிங். இது எப்ப n ஈவனா இருக்கும்போது. இது என்னது? n ஆடா இருக்கும்போது மாடுலஸ் போட்டா +1 ஆயிடும். அப்ப 1 பவர் 1 by n இது 1 பவர் 1 by n. இதனுடைய லிமிட் என்ன வரும்? இது ரெண்டுமே கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் தான். எடுத்துட்டு போனேன்னா ஆட் டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு தான் போகுது, ஈவன் டேர்மும் 1க்கு தான் போகுது. அப்ப an எங்க போவோம்? 1க்கு தான் போவோம். அப்ப இது an converges to 1 அப்படின்னாக்கா this implies அது லிமிட் சூப்புக்கு ஈக்குவலா போயிடும். லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி சூப் ஆஃப் mod of an ஹோல் பவர் 1/n க்கு ஈக்குவலா போயிடும். யாரு? ஏன்னா லிமிட் அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதுனால இது 1. ஸோ அதனால லிமிட் சூப் 1. அப்போ r ஈக்குவல் என்னது? 1 by l ன்னு போட்டுக்கிறேன். 1 by 1 சரியா? போடப்பட்டு this செகண்ட் 1. அப்ப என்ன பண்ணோம்? an ஹோல் பவர் 1 by n கண்டுபிடிக்கணும். அதை போடு 1 by 5 பவர் n ஹோல் பவர் 1 by n n ஈவன் 0 பவர் 1 by n n ஆட். அதான மீனிங். இது கேன்சல் ஆயிடும். 0 பண்ணா 0 தான் வரும். அப்ப என்ன வரும்? இது என்ன வரும்? என்ன வரும்னாக்கா சிம்பிளிஃபையா மாறும். என்ன மாறும் அப்படின்னாக்கா 1/5 என்ன இருக்கும்போது ஈவனா இருக்கும்போது 0 என்ன ஆடா இருக்கும்போது இப்படிதான் நிக்குது. யாரு? an ஹோல் பவர் 1/n. இதுக்கு தான் லிமிட் சூப் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ஆல் பாசிபிள் கன்வர்ஜென்ஸ் சப் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு சப்சீக்வன்ஸ் 1/5க்கு போகுது, இன்னொரு சப்சீக்வன்ஸ் 0க்கு போகுது. வேற எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஈவனா இருக்கணும், இல்லைன்னா ஆட் டேர்ம்ல போகணும். அப்ப ரெண்டு கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் லிமிட் தான் உண்டு இருக்கு. வேற எந்த கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் லிமிட் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1/5 தான் போய் ஆகணும். இல்ல 0 1/5 மாறி வந்தனா கன்வர்ஜென்ட் வராது. நம்ம கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் 2 லிமிட் தான் கலெக்ட் பண்ணோம். அப்ப பாசிபிலிட்டிஸ் ரெண்டு லிமிட் தான். ஒன்னு 0 1/5. அதுல என்ன எடுக்கணும்? LUB எடுக்கணும். இப்போ 0க்கும் 1/5க்கும் LUB எடுத்தா யார் வரும்? 1/5 தான் வரும். அப்ப L வந்து 1/5. அப்ப R வந்து என்னது? 5 ரெசிப்ரோக்கலா வரும். சரியா? சோ அப்ப இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து என்னது? 5. எனி क्वेश्चन ஆன்லைன்ல? சார் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். புரியலையா? எந்த இடத்துல இருந்து புரியல சொல்லு, நான் கேட்ச் பண்ணி வரேன். இந்த 1/5க்கு கன்வெர்ஜ் ஆகுறீங்க, அப்புறம் 0ன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் உள்ளதா சார் தெரியல. சரி இங்க பாருங்களேன், இது an ஹோல் பவர் 1/n என்ன வந்தது உங்களுக்கு அவுட்புட்? 1/5 n ஈவன். என்ன ஆடா இருக்கும்போது என்ன வந்தது? 0 வந்ததா? இது an நம்ம கண்டுபிடிக்கிறது யாரு கண்டுபிடிக்கணும்? mod an ஹோல் பவர் 1/n தான் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இப்படி போட்டுக்கிறேன். சரியா? இங்க போடுறனாக்கா இப்போ ஒரு டேர்முக்கு nth டேர்முக்கு nth ரூட் எடுக்கணும். உள்ளக்கிற டேர்முக்கு அப்படி எடுக்கும்போது ஃபைனலா அப்படி நிக்குது. இப்போ இதுதான் உன்னுடைய சீக்வன்ஸ் bn வந்து n ஈவனா இருக்கும்போது 1/5, n ஆடா இருக்கும்போது 0 ஆகும். இப்போ bnக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் சுப்ரீம் எடுக்கும். ஏன்னா இந்த சீக்வன்ஸ் லிமிட் சூப்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் நான். இப்போ ஒரு நம்பர் லிமிட் சூப் ஆஃப் an என்ன மீனிங் என்னக்கா an உடைய ஆல் பாசிபிள் கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வன்ஸ் லிமிட் எல்லாம் எடுத்து அதுக்கு LUB எடுக்கிற கலெக்ஷன் தான் லிமிட் சூப். கிளியரா?
Yes. If 1 by 5, 1 by 5, that is also a even terms, it will become a subsequence. And 0, 0 also subsequence with the odd terms. We are considering the least upper bound. So 1 by 5 and 0, those are subsequences. It will converge to 1 by 5 and 0. So we will take the least upper bound. So we will get to 1 by 5. So that is why 1 by r equal to 1 by 5. If you take the reciprocal, we will get to 5. So that is why radius of convergence is 5. Okay. இப்போ அந்த பிகேவ் ஃபார்ம் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கட்ட 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 கட்டன்னு அடிச்சு விடுறான். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, போதுமா? ஒரு வாட்டி சொல்லிட்டு போங்க சார். மாடு ஏன் ஹோல் பவர் 1/n இது நீங்கள் இந்த nth ரூட் எடுக்கும் போது 1/5 மாறிடும். அதான் உங்களுடைய bn. இந்த bn சீக்வன்ஸுக்கு லிமிட் சூப் எடுக்கும் போது தான் இது ஈவன் டேர்மும் 1/5 கன்வர்ஜ் ஆகுது, ஆட் டேர்ம் 0 கன்வர்ஜ் ஆகுது. வேற ஏதாவது சப்சீக்வன்ஸ் போகுதுனாக்கா என்ன அர்த்தம்? ஈவன் டேர்ம் ஆட் டேர்ம் மாறி மாறி வந்திருக்கலாம். அப்படி ஈவன் டேர்ம் ஆட் டேர்ம் உங்க சப்சீக்வன்ஸ்ல வருதுன்னா 0 1/5 0 1/5 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1/5 இருக்கும், அப்புறம் 0 வரும் 1/5. அப்ப அது கன்வர்ஜென்ட் ஆகாது. அப்ப அந்த கன்வர்ஜ் ஆகிற அதாவது கன்வர்ஜென்ட் ஆனா 1/5 கன்வர்ஜ் ஆகும், இல்ல 0 கன்வர்ஜ் ஆகும். வேற எந்த நம்பருக்குமே பாசிபிலிட்டிஸ் கிடையாது. வேற ஏதோ ஒரு நம்பருக்கு போய் கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னாக்கா அதை சுற்றி ஒரு பால் போட்டேன், உங்க டேர்ம்ஸ் எல்லாம் உள்ள உட்காரணும். உங்ககிட்ட இருக்கிறது 2 டேர்ம் தான். டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? 1 0 இருக்கும், இல்லை 1/5 இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உள்ள உட்காருனா அந்த எல் 1 1/5 தான் இருக்கும், இல்லை 0 தான் இருக்கும். ஓகே ஓகே சரி. அப்ப இதன் லிமிட் சூப்பர் எடுக்கும் போது 1/5 வரும், அது ரெசிப்ரோக்கல் போடும்போது 5 வரும். அதான் அதுக்கு மீனிங். இதுங்க இதே சேம் சினாரியோ தான். 4ஆல டிவைட் ஆகணும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? மாடு 1/n எடுக்கணும். அப்ப 0க்கு 1/n எடுக்கணும். இது 1/n எடுக்கணும். அப்ப 4ஆல டிவைட் ஆகுதுன்னா அந்த இடம் 0ன்னு அர்த்தம். அதர்வைஸ் என்னது? 1க்கு nth ரூட் எடுத்தா என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்ட் தானே? அப்ப என்ன வரும் உனக்கு அப்படின்னாக்கா 0 1 0 1 தான். அப்ப சப்சீக்வன்ஸ் எடுத்தனியா 1 0க்கு போவோம். 1/1/n உனக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று தெரியுமா? அதில் சி பாசிட்டிவ் C/1/n as enters infinity போது 1 ரியல் நம்பர்ல பாசிட்டிவா இருந்தா போறோம். இப்போ 1 பாசிட்டிவ் நம்பரு 1 பவர், அதாவது 1க்கு nth ரூட் 1ன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. ஆமா தானே? 1 சியா கன்சிடர் பண்ணோம். சினா அந்த சி பாசிட்டிவ். அப்ப C/1/n எங்க போகுது? 1க்கு போகும். அப்ப இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா 1 0க்கு போகும், இல்லைன்னா 1க்கு போகும். அதனுடைய சப்சீக்வன்ஸ் லிமிட். அப்ப இங்கேயும் சப்சீக்வன்ஸுக்கு பாத்தீங்கன்னா 2 சாய்ஸ் தான் லிமிட். 1 0 1. அப்ப அதுல LUB எடுத்தனே யாரு வரும்? 1. அப்ப L 1 ஆயிடும். R = 1/1. அப்ப ரேடியஸ் அப்படிது 1. இது கிளியர் ஆன்லைன்ல? சரி, அடுத்தது இந்த டி ப்ராப்ளம். மறுபடியும் இதுக்கு என்ன பண்ணோம்? 1/n எடுக்கணும். 1/n எடுக்க மாடுலஸ் எத்தனை ஆகி போயிடும்? n/1/n ஆயிடும். இது மாடுலஸ் எத்தனை என்ன ஆயிடும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 2 ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வரும். அப்ப இது என்ன எப்படி மாறும் அப்படின்னாக்கா 1/n/1/n மாறும். அடுத்தது என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/1/n மாறும். இப்போ உங்களுக்கு n/1/n எங்க போகும்? அது 1க்கு தான் போகும். அது ரிசல்ட், அது ரியல் அனாலிசிஸ்ல வரும், நீங்க பாத்துக்கலாம். அப்ப கீழே இருக்கிறது 1க்கு போகுதுன்னா 1/1 எதுக்கு போவோம்? 1க்கு தான் போவோம். அப்ப இந்த சப்சீக்வன்ஸ் 1க்கு தான் போவோம். இந்த சப்சீக்வன்ஸ் எதுக்கு போவோம்? அதுவும் 1க்கு தான் போவோம். அப்ப என்ன அர்த்தம்னாக்கா இதுல எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் 1 போனா 1க்கு போய் கன்வர்ஜ் ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும்? இன்னொரு 1க்கு தான் போடும். ரெண்டுமே ஒரே 1 தான். அப்ப இது பேரண்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் தான். அப்ப இது கன்வர்ஜென்ட் இருந்தா லிமிட் சூப் என்னது? இதுதான். அப்ப R = 1/1 எடுத்துக்கலாம். இஸ் இட் ஓகே? ஆமா. லாஸ்ட் E ப்ராப்ளம். E ப்ராப்ளம் an எப்படி பிரிய மாதிரி? an ஹோல் பவர் 1/n 2 + -1 ஹோல் பவர் n மாடுலஸ் ஹோல் பவர் 1/n. அப்ப இது ரெண்டு கேஸா பிரியும். n ஈவனா இருக்கும்போது இது 1, அப்ப 3 ஆயிடும். 3/1/n ஆயிடும். ஆடா இருக்கும்போது 1/1/n ஆயிடும். ஓகே.
அப்ப இது ஈவன் சப்சீக்வன்ஸ் ஆட் சப்சீக்வன்ஸ். ஈவன் சப்சீக்வன்ஸ் 1க்கு தான் போகுது, ஆட் சப்சீக்வன்ஸ் 1க்கு தான் போகுது. ஏன்னா c பவர் 1/c பாசிட்டிவ் c பவர் 1/n கோஸ் எங்க போகும்? 1க்கு போகும். அப்ப ஈவன் சப்சீக்வன்ஸ் 1க்கு தான் போகுது, ஆட் சப்சீக்வன்ஸ் 1க்கு தான் போகுது. an convergent if and only if odd term converges to the same number, ஈவன் சப்சீக்வன்ஸ் converges to same number இருக்கும். ரியல் அனாலிசிஸ்லயே பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன? இது 1 தான். நான் இதை தாண்டி என்ன வேற மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், அடுத்த லெவல் வரும். இது வரைக்கும் பேஸ் லெவல், பேசிக் லெவல் தான். எத்தனை கரெக்டா போட்டேன்? சரி, கொள்ளலாம். அடுத்தது இது என்ன டவுட் ஆன்லைன்ல? சரி, ஓகே. சரி, கொஸ்டின் ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா விவரமா பேசுவோம். சம்மேஷன் an z பவர் n, இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r1. சம்மேஷன் n into an z பவர் n minus 1, இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது? சம்மேஷன் an by n plus 1 z பவர் n plus 1, இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது? Everything is R1. என்ன என்ன வரும்? யோசிக்கிறீங்க. வெரி குட். என்ன கனெக்ஷன் உண்டு? காந்தே கொட்டாய் விடக்கூடாது. என்ன கனெக்ஷன் உண்டு இதுக்கு எதுக்கும்? இதுக்கு அதுக்கு என்ன? எந்த பவர் சீரிஸ்ல இருந்து எது வந்துக்குது? இந்த பவர் சீரிஸை டெரிவேட்டிவ் பண்ணிக்கிறேன், மறுபடியும் இந்த பவர் சீரிஸை இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். அப்ப இருந்த பவர் சீரிஸ்ல இருந்து புது பவர் சீரிஸை உருவாக்கிறேன். ஏன்னா இதனுடைய an வேற, n into an தாங்க bn, an by n plus 1 தான் cn. அப்ப ரெண்டு வேற வேற, மூணுமே வேற வேற பவர் சீரிஸ் தான். இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r1 கொடுத்துட்டேன். இதுக்கு கோவிந்தா கோவிந்தா 0. 0வா? போச்சு கோவிந்தா. ஏன் கோவிந்தா 0? Radius of convergence. பட போச்சு. bn கண்டுபிடிங்க. அது ஒண்ணு இல்ல, bn எழுதிங்க. சரி, bn equal to n into an எழுதிங்க. See, n power 1 by n, you will get the same radius of convergence. இப்படி வந்துருமா? இது மறுபடியும் எங்க போவோம்? 1க்கு போவோம். அது எதுக்கு போகுது? அதே தான் இதுக்கு போய் சேரும். ஆமா தானே? நான் ஒன்னும் ஏமாத்தலாம் கிடையாது. கரெக்டா? அப்ப இப்ப இது 1க்கு போகுதுன்றதுனால இது Lக்கு போகுதுன்னா அப்ப 1 into L அகைன் L தான். அது யாரு? இது போய் சேர்ந்த இடம். அப்ப bn அதே தான் இருக்கும். அடுத்து cn equal to an by n plus 1, அதான் cn. இப்ப இதுக்கு nth rotate an whole power 1 by n into 1 by n plus 1 whole power 1 by n. Again அது எதுக்கு போவோம்? 1 by n plus 1 whole power 1 by n. This goes to again 1 தான். Again இது 1க்கு போவோம், இது Lக்கு போவோம். அதே இதுக்கு தான் போவோம். அப்ப என்ன அப்சர்வேஷன்? என்ன அப்சர்வேஷன் எழுதுனாக்கா, ஒரு பவர் சீரிஸை டேர்ம் வைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி புது பவர் சீரிஸ் உருவாக்கினாலும், term wise integrate பண்ணி புது பவர் சீரிஸ் உருவாகினாலும் does not affect the radius of convergence. Does not affect the
ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் எடுத்தா அடுத்தது வரும் n இன்ட்டு n மைனஸ் ஒன் இன்ட்டு ஏஎன் செட் பவர் இப்படி வரும். இப்ப அது பை ப்ரீவியஸ் பிரகாரம் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வென்ஷன் ரெண்டு சேமா இருக்கும். ஆமா தானே? இது சம் பவர் சீரிஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். அப்ப ஆல்ரெடி இது ரெண்டு சேமா இருக்கும். n மைனஸ் டூ தப்புப்பா, சாரிப்பா. n மைனஸ் டூ. அப்ப என்ன வரும்? இது ரெண்டு பவர் சீரிஸ் சேமா இருக்கும். மறுபடியும் இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? இதுவும் an by n plus 1 into n plus 2 வரும். கரெக்ட் தானே? புது அகைன் வேற பவர் சீரிஸ் வரும். சம்மேஷன் an by n plus 1 into n plus 2 z power n plus 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப ரெண்டு வாட்டி இன்டகிரேட் பண்ணாலும் இதுல இருந்து இது வந்தது, அதனால இது ரெண்டுடைய பவர் சீரிஸ் வரும். இது கன்வர்ஜென்ஸ் சேமா இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கன்வென்ஷன். இதுல இருந்து இது வந்தது, அப்ப இது ரெண்டுடைய சேமா இருக்கும். அப்ப இது சேம், இது சேம், அப்ப இது சேமா இருக்கும். நம்பர் தானே, டிரான்சிட்டிவ் லாலாம் கிடையாதுங்க, நம்பர். ஓகே, என்ன அப்சர்வேஷன் எழுதுற? ஒரு பவர் சீரிஸை கொடுத்துட்டு எத்தனை வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மாறாது. அப்ப டெரிவேட்டிவ் ஆஃப் த பவர் சீரிஸ் does not change the radius of convergence. Similarly, integration of the power series does not change the radius of convergence. எத்தனை வாட்டி பண்ணாலும் 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி உடனே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் என்னன்னு கேட்றாத. என்ன வருதா ஃப்ரீக்வெண்டா, அதுக்கு அடுத்து என்னென்ன வருதோ அதான் சொல்ல முடியும். சரி, இன்னும் சிம்பிளா அந்த பவர் சீரிஸ் ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே சேம் R1 தான் வரப்போகுது. ஆமா, புது பவர் சீரிஸ் ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் அதான் வரும். ஓகே, அடுத்த क्वेश्चन போறீங்க, நானே ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு எங்கிட்ட ஒரு பவர், இந்த கையில ஒரு பவர் சீரிஸ் இருக்கு, இந்த கையில ஒரு பவர் சீரிஸ் இருக்கு. சம் ஆஃப் த பவர் சீரிஸ். அப்ப சம்னா நான் எப்படி சம் பண்றேன்னு சொல்லணும். மல்டிப்ளைனா எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு சொல்லணும். டிவிஷன்னா எப்படி டிவிஷன் பண்றேன்னு சொல்லணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபார்மே பவர் சீரிஸ் வெக்டார்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் போகும் கொஸ்டின். இவன் தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லயும் போகலாம், உள்ள மெட்ரிக் ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு போகலாம். என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ள விளையாடி பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எனி வாலண்டரி ஆன்லைன்? எஸ் சார். ஓகே, உங்க பேரு? சிவானந்தம் சார். சிவானந்தம். ஓகே, சிவானந்தம் சார், P of Z be a polynomial of degree no நான் சொல்றேன், வேற ரீஅரேஞ்ச் பண்ணி கேக்குறேன். சம்மேஷன் an z power n equal to 0 to 100 n equal to சரி ஓகே 0 to infinity and if an equal to 0 if n greater than 101, then what is the radius of convergence? Zero. The radius. Infinity. தெரிஞ்சது போ, முதல்ல 0 ஆனா அப்புறம் இன்ஃபினிட்டி என்ன தெரியாது. கமான், நீ எத்தனை வாட்டி பார்த்தாலும் உனக்கு ஒண்ணுமே தோணாது, எழுதி பாரு தோணும். எழுதி பார், உனக்கு மேத்ஸினுடைய அருமை என்னன்னு புரியும். நடத்தி பார், அதை ரியலைஸ் பண்ண தோணும் உனக்கு. எழுது நேரத்துல கருத்து எழுதக்கூடாதுரா, அது என்ன கொடுத்துக்கிறா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாடுறா, தெரியும் உனக்கு. an converges to 0.
இதை எழுதுனா a0 plus A1 a1z a2 z ஸ்கொயர் வருதா பாரு உனக்கு ஃபீலிங்ஸ். A100 மீதி எல்லாம் 0 இன்ட்டு சாரி அது என்னது 101 yes sir 0 இன்ட்டு 102 இதான மீனிங். yes sir அப்ப இது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 100ஆ? ஆமா மத்த டேர்ம்ல 0 ஆயிடுச்சு. அப்ப நான் பாலினாமியலா கன்சிடர் பண்ணலாமா? ஓகே சார். இவ்வளவு நேரம் ஆச்சு இப்பதான் மூட்டி பக்கத்துல காலாண்ட உட்காந்து இன்ஃபினிட்டி வந்துருச்சு. அப்ப இந்த பாலினாமியல் வந்துட்டு அது ஓகே. இப்ப நீ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண ஏஎன் எடுத்துட்டு தான் எடுக்கணும். கரெக்ட் தானே? அப்படின்னா ஏஎன் ஹோல் பவர் 1 ஓவர் என்ன எடுக்கிற அது கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா அது லிமிட் சூப்பா போயிடும். இப்ப இது 100 வரைக்கும் உனக்கு என்ன நம்பர் நீ போட்டுன்னு வரணும். a0 பவர் 1 a0 பவர் 0 அடுத்தது an பவர் 1/1 அதான மீனிங். a2 பவர் என்னது 1/2 இதெல்லாம் போட்டுக்கிட்டே வரணும். 100 வரைக்கும் போடுவேன். 100 தாண்டிடுச்சுன்னா 0 பவர் 1/0 101 அடுத்தது 0 பவர் 102 அப்படிதான் போவோம் எல்லாமே. ஆமா தானே? அப்ப இந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல 100 டேர்ம்ஸ்ல என்ன வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். இது என்னென்னமோ நம்பரா வரலாம். ஆனா 100 டேர்ம்ஸ் தாண்டிடுச்சுன்னா அது என்ன ஆயிடாது 0 0 0 0 தான் போய்கிட்டு இருக்கும். அப்ப இது எங்க போய் கன்வெர்ஜ் ஆகுது? இது 1/n goes to 0க்கு போய் கன்வெர்ஜ் ஆகுது. அப்ப லிமிட் சூப் யாரு 0 லிமிட் சூப் 0. அப்ப யார் ஈக்குவல் டு 1/the லிமிட் சூப். அப்ப என்ன ஆயிடாது இன்ஃபினிட்டி ஆயிடும். ஓகே இதை எழுதிட்டு என்ன அப்சர்வேஷன் எழுதுற அப்படின்னாக்கா எவ்ரி பாலினாமியல் கேன் பி ரிட்டன் as a பவர் சீரிஸ். அப்ப பாலினாமியல் நீ பார்த்தாவே அது பவர் சீரிஸ் ஃபார்மேட்ல தான் ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பவர் சீரிஸ் ஃபார்மேட்ல தான் இருக்குதுன்னு அர்த்தம். பாலினாமியல் ஆல்ரெடி பவர் சீரிஸ் ஃபார்மேட்ல இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி ஆயிடுச்சு சொல்லு. அப்புறம் ஆமா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் 0 வரும். இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா இது என்ன டேர்ம் ஒன்னாலும் இருக்கலாம். a1 1/1 a2 2/2 and so on இதெல்லாம் என்ன டேர்ம் ஒன்னாலும் இருக்கலாம். ஆனா 100 நாட் தாண்டின உடனே இதெல்லாம் வந்து என்னது 0 0ன்னு வரும். அப்ப இந்த பவர் சீரிஸ் இந்த சீக்வன்ஸ் எது போய் கன்வர்ஜ் ஆகுதுன்னா 0 கன்வர்ஜ் ஆகுது. ஆமா ஆமா 0 கன்வர்ஜ். எஸ் ப்ளீஸ் சார் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 100 ஸோ அஷ்யூம்ஸ் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 100 டைம்ஸ் அதை வச்சு எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும் அப்படி சொல்லிடலாமா? எப்படி சொல்லுவேன்? எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் வேல்யூஸ் இருக்குது இல்ல கன்வர்ஜ் ஆகும். யாரு கன்வர்ஜ் ஆகும்னு சொல்லுவேன்? அந்த கன்வர்ஜென்ட் வேல்யூ என்ன சொல்லுவேன்? இல்ல சார் அந்த பாலினாமியல் எதுக்கு எந்த இடத்துலலாம் கன்வர்ஜ் ஆகும்னு பாக்குறது தானே சார் ரேடியஸ். ஆமா எந்தெந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னு. சோ எல்லா பாயிண்ட்லயும் வேல்யூ டேக் ஆகுது அதனால ரேடியஸ் இன்ஃபைனைட்டா இருக்கும்னு சொல்லலாமா? அப்படி இல்லைன்னா வரவே இல்லை தியரி. இனிமே தான் அது வருவோம். சரியா? நீ அது அடுத்த லெவலுக்கு வர சரி. இப்ப என்ன எழுதுனீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். சரி இப்போ இது வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 100 அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்ப இந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரி 100க்கு எனக்கு ரேடியஸ் இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ஆமா ஏன் இன்ஃபினிட்டி? ரேடியஸ் இங்க இதுல வந்து இன்ஃபினிட்டி. அப்ப இத நான் ஜெனரலைஸ் பண்ணலாமா? எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்ன ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜஸ் இன்ஃபினிட்டி ஜெனரலைஸா சொல்லிடலாம். சத்தியமா சொல்லிடலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. எனி பாலினாம் அதாவது உன்னுடைய பவர் சீரிஸ் எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரியா இருந்ததுன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி. பாலினாமியலுக்கு மட்டும் கிடையாது. அடுத்தது ஒண்ணு வாரி போடுற பாரு. ஒரு பிரச்சனை ஒண்ணு கொண்டாந்து விடுற பாரு. சொல்லிக்கலாம். அது ஒண்ணும் எந்த தப்பும் கிடையாது. ஓகே இது வரைக்கும்
ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸுக்கும் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் காம்ப்ளெக்ஸில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதன வெப்பன்ஸ் என்னது அனாலிட்டிக். ஸோ அனாலிட்டிக்கும் இந்த பவர் சீரிஸுக்கும் ஒரு கனெக்டும் பண்ணல, இது வரைக்கும் ஒரு மண்ணாங்கட்டி கனெக்டும் பண்ணல. ஆமா தானே? ஸோ இனிமே தான் கனெக்ட் பண்ண போறேன். இனிமே தான் கனெக்ட் பண்ணி மறுபடியும் நான் ஒரு சில ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, சாட் பேஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஆன்லைனில் ஏதாவது டவுட்னா அது மேடம் வைக்கிறாங்க பாரு, அது மாதிரி ஏதாவது டவுட் மனசுக்குள்ளே இருக்குதுன்னா கேளுங்க, அது எது வந்தாலும் பரவாயில்ல. சார் ஒரு டவுட் கேட்கலாம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்ல இப்போ அந்த மாடு 0 வந்தது, மீதி எல்லாம் மாடு A0 A1 பவர்ல 1/2 இது மாதிரிலாம் எடுக்கிறோம். ஸோ இதுல சுப்ரீமம் எடுக்கும்போது ஏங்க சார் 0 சுப்ரீமமா எடுக்கிறோம்? மற்றதெல்லாம் 0 விட பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார்? லிமிட் சுப்ரீம் பார்க்கலாம். லிமிட் சுப்ரீம் பார்க்குறோம், அந்த செட்டினுடைய கலெக்ஷனுக்கு எல்யூபி பார்க்கல. சுப்ரீம் ஆஃப் த செட் வேற, லிமிட் சுப்ரீமும் வேற. இப்போ மாடலஸ் an பவர் 1/nக்கு சுப்ரீமம் எடுத்துட்டு தானே சார் லிமிட் போடுறீங்க? லிமிட் 10 to infinity போடுறோம். அதுக்கு தான் சொல்றேன், அதுக்கு லிமிட் சுப்ரீம் பார்க்கறது இஸ் நாட் எ ஈஸி ஜாப். அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அந்த சீக்வன்ஸுக்கு கன்வர்ஜென்ட் ஆகிற எல்லா பாசிபிள் சப்சீக்வன்ஸோட லிமிட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த லிமிட்டுக்கு சுப்ரீமம் பார்க்கறது தான் லிமிட் சுப்ரீமம். ஓகே சார், புரியல? அதாவது சுப்ரீமம் ஆஃப் த செட்னா அந்த செட்ல எது பெருசுன்னு சொல்லுவீங்களா? ஆமாங்க சார். இது அதாவது லிமிட் சுப்ரீமம் ஆஃப் த செட் வேற, லிமிட் சூப் ஆஃப் த சீக்வன்ஸ் வேற. ஓகேங்க சார். அப்படின்னா அந்த சீக்வன்ஸனுடைய டேர்ம்லாம் எழுதிட்டு பார்க்க கூடாது. அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1/nக்கு 1, 1/2, 1/3, 0ன்னு போவோம். இதுல நீங்க சுப்ரீம் எடுத்தனே 1, லிமிட் சுப்ரீம் வந்து 1 கிடையாது. சரியா? நீங்க இந்த மாதிரி தான் ஏதோ தவறுதலா மனசுக்குள்ள புரிஞ்சுக்குதுன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் ஆஃப் த செட் வேற, லிமிட் சுப்ரீம்ன்றது வேற. ஓகேங்க சார். சரி, பாருங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, போலாமா? முக்கியமான தேரம், சூப்பர் தேரம். If a function f of z is the limit of a power series summation an z power n in mod z less than r n equal to 0 to infinity, then f of z is analytic for mod z less than r with f prime of z equal to summation n into an z power n minus 1 n equal to 1 to infinity. இது ஒரு சூப்பர் தேரம். சுரேஷ் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பாரு. ஆமா, இங்க பாரு. ஓகே, இப்ப பாரு, உனக்கு புது முகத்தை எடுத்துட்டு வர பாரு உள்ள. இப்ப சம்மேஷன் an z power n, நான் சென்டர் பாயிண்ட் மட்டும் 0 மட்டும் வச்சு பேசுறேன். நான் அடுத்த பாயிண்ட் இப்ப சொல்லி விட்டுறேன். இப்ப இதுதான் பவர் சீரிஸா நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படின்னா Sn இப்படி இருக்கும். Sn எப்படி இருக்கும்? a1 z அது a0 இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆட் பண்ற மாதிரி n டேர்ம்ஸ் வரைக்கும் a0, a1 z, a2 z ஸ்கொயர், an z பவர் இப்படி இருக்குமா? இதான ஃபர்ஸ்ட் n டேர்ம் a0, a1, a3 அப்படின்னு ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் n டேர்ம் நோ, இந்த a0 0ல இருந்து வருது, டசன்ட் மேட்டர், ரொட்டேஷன் தான் அது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா n+1 கூட போட்டுக்கோ, ஒன்றும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, Sn+1 of z
converges to some S of Z. பவர் சீரிஸ்ல சொல்லிங்க இருக்கிறேன், பவர் சீரிஸ்ல சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிங்கிறேன். இது கன்வர்ஜஸ் டு என்னது S of Z. அப்படின்னா இதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன்லாம் கலெக்ட் பண்ணி போட்டேன், அது ஒரு நம்பருக்கு போய் கன்வர்ஜ் ஆகும். சரியா? அது நம்பருக்கு போயிட்டு கன்வர்ஜென்ட் ஆகும். சரி, அப்ப இந்த ஃபேமிலி இதெல்லாம் பாலினாமியல்ஸ், இது எல்லாமே டிஃபரன்ஷியபிள். S n tends to S யூனிஃபார்ம்லியா இருந்தா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் preserve the differentiability-யா? கிடையாது, பொதுவா கிடையாது. ஞாபகம் இருந்தா பாரு, அனாலிசிஸ்ல உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டினியூஸ் மட்டும் தான் சார் ப்ரிசர்வ் பண்ணும், டிஃபரன்ஷியபிள் ப்ரிசர்வ் பண்ணாது. வரணும்னு அவசியம் கிடையாது. பாரு, இது டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் தான், இப்படி மேலே ஏறி ஏறி இப்படியே போவோம். யூனிஃபார்ம் கன்வர்ஜன் நம்மளால கொண்டு வர முடியும். ஆனா லிமிட் ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, டிஃபரன்ஷியபிலிட்டி கிடையாது. கரெக்ட் தானே? ஆனா இன்டகிரேஷனை ப்ரெசர்வ் பண்ணும் பவுண்டட் இன்டர்வல்ல. இதை 300 வாட்டி அல்ஜிப்ரா நடத்தும் போதும் சொல்லுவேன், லீனியர் அல்ஜிப்ரா நடத்தும் போதும் சொல்லுவேன், காம்ப்ளெக்ஸ் நடத்தும் போதும் சொல்லுவேன். இது ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணிட்டு தாங்க, ரெண்டையும் ஒரு வாட்டி மறந்து போன மாதிரி தான் ஆக்ட் கொடுக்குறேன். அப்படியே ஒரு ஆக்ட் கொடுக்குற பாரு. எனக்கு புரியல, எனக்கு வெளியே போயிட்டு வரான் பாரு, டயர்டான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரான். என்ன பண்ண முடியும்? சரி, ஆன்லைன்ல வேற ஆளுங்கிறாங்க, நம்ம பேசுவோம், நம்ம கிளாஸ் வந்தா நிறைய பேசுவோம். எஸ் என்ன அப்ப எஸ் சென்டென்ஸ் எஸ் என்னது யூனிஃபார்ம்லி. யூனிஃபார்ம்லி இருந்தா டிஃபரன்சியேஷனை ப்ரெசர் பண்ணணும் பொதுவா அவசியம் கிடையாது. கரெக்டா தானே? அவசியம் கிடையாது. ஆனா பவர் சீரீஸ்ல வர சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகும் ஸ்மால் ரேடியஸ் ஆர்ல. ஒரு எந்த பவர் சீரீஸ் கொடுத்தாலும் ஒரு ஆர் எக்ஸிஸ்ட் ஆகும். அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொன்ன பாரு, யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வரும். கரெக்டா தானே? ஈச் ஒன் டிஃபரன்ஷியபிள் தான். அப்ப லிமிட் ஃபங்க்ஷன் என்ன இருக்கும்? அதுவும் டிஃபரன்ஷியபிளா? எதனுடைய லிமிட் ஃபங்க்ஷனு? இதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன் தான் எஃப் ஆஃப் இசட்னு கால் பண்றாங்க. அப்ப அதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் இசட்னா என்ன அர்த்தம்னாக்கா எஃப் ஆஃப் இசட்னு அர்த்தம். மனசுல ஆகுதா? பொதுவா இதெல்லாம் டிஃபரன்ஷியபிளா இருந்தா லிமிட் ஃபங்க்ஷன் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பவர் சீரீஸ்ல வர்றதுல அதுக்கு மட்டும் இது அலோடு அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த எசன்ஸ் எல்லாம் ஃபேமிலி எல்லாமே என்னது டிஃபரன்ஷியபிள், அதோட லிமிட் ஃபங்க்ஷனும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். இப்ப டிஃபரன்ஷியபிள் மட்டும் கிடையாது, ஆல் பாலினாமியல்ஸ் என்டையர் ஃபங்க்ஷன், ஆல் பாலினாமியல்ஸ் என்டையர் ஃபங்க்ஷன். அப்ப இது என்டையர் ஃபங்க்ஷனா த்ரோட் அனாலிட்டிக், லிமிட் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக். அதான் பயங்கரமான ஒரு கிக்கிங்கான த்ரில்லிங்கான பாயிண்ட். அனாலிட்டிசிட்டியே கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. பொதுவா யூனிஃபார்ம் கொஞ்சம் வரணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த இடத்துல வருது. எங்க அனாலிட்டிக்கா இருக்கும்? எங்க அனாலிட்டிக்கா இருக்கும்? இதான் அதான் அதுக்கு அடுத்தான விஷயம். இதெல்லாம் ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல அனாலிட்டிக்கா இருக்கும். ஆனா அதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப அதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷன் எங்க அனாலிட்டிக்கா இருக்குன்னாக்கா இதுக்கு ஒரு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. எதுக்கு? இந்த பவர் சீரிஸுக்கு. இதை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ள அந்த லிமிட் ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக்கா இருக்கும், அவுட் சைட்ல தெரியாது. சரி, இது அவுட் சைட்ல டிஃபைன் பண்ணிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இது உள்ளக்கிற எந்தெந்த பாயிண்ட்ல அந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் வருதோ அந்த இடம் பூரா எஃப் என்ன வர லிமிட் ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக்கா இருக்கும். அப்ப பவர் சீரிஸை வச்சு தே ஆர் கிரியேட்டிங் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். பவர் சீரிஸை வச்சு தே ஆர் கிரியேட்டிங் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்ப எனக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, எனக்கு அனாலிட்டிசிட்டி இங்க மட்டும் வர மாதிரி எனக்கு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு பவர் சீரிஸ் நீ வச்சிட்டே போறோம். அந்த பவர் சீரிஸினுடைய லிமிட் ஃபங்க்ஷனை நீ இந்த மாதிரி கொடுத்துடலாம். இஸ் இட் ஓகே? கிளியரா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? இன்னும் பயங்கர த்ரில்லிங்கான பாயிண்ட் என்னன்னாக்கா, நீ அந்த பவர் சீரிஸ் லிமிட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டியா, இந்த சீரிஸினுடைய வேல்யூ இதுல இருந்து டொமைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுப்பேன், அதை கொண்டு போய் சீரிஸ்ல போடுவேன். இந்த வேல்யூ என்ன வருதுனாக்கா அந்த பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா போறோம். பட்டு பட்டு பட்டுன்னு என்னது அந்த கன்வர்ஜென்ட் பாயிண்ட் வேல்யூ அவுட்புட் என்ன வருதுன்னு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கன்வர்ஜென்ட் ஆகுன்னு தான் தீரம் சொல்லிச்சு. என்னால ஒரு 6 கண்டுபிடிக்க முடியும், 6க்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் வேல்யூ கொடுத்துக்கிட்டே வரும். ஆனா அந்த வேல்யூ யாருன்னு தெரியும் சொல்லல, சத்தியமா சொல்ல கிடையாது. கன்வர்ஜ் ஆகும் கன்ஃபார்ம், ஆனா அது என்ன நம்பர் கொடுக்குதுன்னு சொல்லல. இந்த தியரி என்ன சொல்லுது? அது என்ன நம்பரை கொடுக்குதுன்னு அக்யூரேட்டா சொல்லிட முடியும்னு சொல்லுது.
அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் போடும்போது உங்களுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அப்ப லிமிட் ஃபங்க்ஷன் Z0ல என்ன வேல்யூ எடுக்குதோ அதே தான் அந்த சீரிஸும் Z0ல எடுக்கும். அப்ப சீரிஸினுடைய எல்லா அவுட்புட்டும் இந்த சீரிஸினுடைய வேல்யூ என்ன வருதுன்னு டிக்ளரேஷன் பண்றது இந்த தியரி. இஸ் இட் ஓகே? கிளியரா? அப்ப பவர் சீரிஸ் மூலமா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மட்டும் உருவாகிறது அர்த்தம் கிடையாது. அது மட்டும் போதுமானது அல்ல. சரி, அது மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் சீரிஸ் என்ன வேல்யூ எடுக்குதுன்றது இது கொடுத்துரும். இஸ் இட் ஓகே சார்? அந்த மாதிரி ஒரு பவர் சீரிஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நாங்க மகிழ்ச்சியோட கிளாஸ் நிறைய பெறுதுன்னு சொல்லிட்டு போவோம். Z பவர் n 1/1 - Z. இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது எப்படி அதான் வந்தது, என்னமோ இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்னது, இந்த பவர் சீரிஸ் இதான் அதனுடைய லிமிட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த பவர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா I/2 ஹோல் பவர் n. இதில் என்ன வேல்யூ எடுக்கும் யமுனா சொல்லு? 1 - I/2 சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்ட் தானே? அப்போ ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் வேல்யூ வந்து நம்ம இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா, சரி, இது எப்படி சார் இருக்கீங்க? என்ன என்ன எக்ஸ்பான்ஷன்? அந்த எக்ஸ்பான்ஷன் வச்சு எழுதிருப்பீங்க. கரெக்டா தானே? அந்த எக்ஸ்பான்ஷன் வச்சு எழுதிருப்பீங்க. சரியா? ஓகே. அப்ப அடுத்த கொஸ்டின் ரிவர்ஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் ரிவர்ஸ் கொஸ்டின் வருது? பவர் சீரிஸ் கொடுத்துட்டா எந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த லிமிட் ஃபங்க்ஷனும் அனாலிட்டிக்கா இருக்கும். அடுத்த கேள்வி, என்கிட்ட ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னால ஒரு பவர் சீரிஸ் கொடுக்க முடியுமா? நீ சீரிஸை கொடுத்தா நான் எப்ப கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். இப்ப நான் எப்ப கொடுக்குறேன், நீ சீரிஸை கண்டுபிடி. என்னுடைய எஃப் இந்த பவர் சீரிஸினுடைய லிமிட்டா வரணும். இஸ் இட் பாசிபிள்? நான் லிமிட்டா வர மாதிரி பவர் சீரிஸை கிரியேட் பண்ண முடியுமா? எஸ் ப்ளீஸ் சார். அந்த டெய்லர் சீரிஸ் சார். அப்படி பண்ண முடியும் அப்படின்றதான் டெய்லர். இந்த பெரிய பெரிய விஷயத்த வந்து டக்குன்னு மூக்கு மேலே அடிக்கிற மாதிரி வருது யாரு? டெய்லர். டெய்லர் இல்லடா, இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கலான விஷயத்த இருக்குது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயம் வருது, ரொம்ப அஸ்ட்ராக்டான ஒரு மைண்ட் வருதுன்னாக்கா, இந்த மாதிரி இடத்துல தான் அந்த மாதிரி ஆளுங்க இறங்குவாங்க. தம்பி, நீ என்ன நீ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் லிமிட்டா வர மாதிரி என்னால பவர் சீரிஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் என்னது, டெய்லர் சீரிஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பவர், அப்ப நம்ம ஒரு பவர் சீரிஸ் உருவாக்கணும்னா நமக்கு என்ன தேவை? பொருள்லாம் வேணும். என்னென்ன பொருள் தேவை? வெரி குட், ஏஎன் தேவை. ஏஎன் தேவை. வேரியபிள் இசட் நம்மளே போட்டுக்கலாம், என்ன நம்மளே போட்டுக்கலாம், ஏஎன் நம்மளே போட்டுக்க முடியாது. அப்ப ஏஎன்னுக்கும் அந்த எஃப்க்கும் ஏதோ கனெக்ஷன் உண்டுன்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். எப்ப அனாலிட்டிசிட்டியினுடைய பியூட்டி என்னன்னாக்கா, ஒரு வாட்டி டிஃபரன்சிபிலிட்டி அந்த பாயிண்ட்ல இருந்தா கீப் ஆன் டிஃபரன்சிபிலிட்டி வந்துகிட்டே இருக்கும். கீப் ஆன் டிஃபரன்சிபிலிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கீப் ஆன் டிஃபரன்சிபிலிட்டி வர்றதை வச்சுதான் என்ன பண்றாருன்னா, கிவன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு பவர் சீரிஸ் கொடுப்பார். அந்த பவர் சீரிஸ் எங்க கன்வர்ஜ் ஆகும்னா, இது எங்கெல்லாம் அனாலிட்டிக்கா இருக்குதோ அங்கெல்லாம் கன்வர்ஜ் ஆகும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் த்ரூஅவுட் என்டையரா இருந்தா, த்ரூஅவுட் அனாலிட்டிக்கா இருந்தா அது உருவாக்குற பவர் சீரிஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது? ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேனா வந்துடும். இது ஓகே? அதுதான் டெய்லர் சீரிஸ். இது ஓகே? நான் சொல்றது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? டெய்லர் சீரிஸினுடைய கான்செப்ட் என்னது? எங்கிட்ட ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இருந்தா அதை வச்சு என்னால ஐ கேன் ப்ரொடியூஸ் அ பவர் சீரிஸ். இப்போ ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ண பிறகு எங்கெல்லாம் அனாலிட்டிக்கா இருக்குதோ அந்த பாயிண்ட்ல சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். எங்கெல்லாம் அனாலிட்டிக்கா இருக்குதோ அந்த ஃபங்க்ஷனு அந்த சீரிஸ் அங்கெல்லாம் கன்வர்ஜென்ட் ஆகும். இது ஓகே? அப்ப என்டையர் ஃபங்க்ஷனா இருந்தா கரஸ்பாண்டிங் பவர் சீரிஸ் என்னவா இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எல்லா இடம் கன்வர்ஜ் ஆகும். அப்ப கன்வர்ஜென்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது என்ன ஹோல் சிஏ வந்துடும். கரெக்டா தானே? இப்ப பாலினாமியல் என்டையர் ஃபங்க்ஷன் கரஸ்பாண்டிங்கான பவர் சீரிஸ் என்னது? கரஸ்பாண்டிங் பவர் சீரிஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. சரியா?
ரொம்ப ஹைலி கைண்ட் ஆஃப் ட்ரிக் என்னன்னாக்கா லாஸ்ட் ட்ரிக், அதாவது சொல்லிட்டு கிளாஸ் முடிக்கிறேன். லாஸ்ட் ட்ரிக் என்னன்னாக்கா எங்கிட்ட வந்து எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது 1/z - 1 z - 2 இதனுடைய பவர் சீரிஸ் எழுதுறேன். ஜீரோல பிரச்சனை கிடையாது, எங்கெல்லாம் அனாலிட்டிக் இருக்குது அங்க பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் எழுதிட்டு போலாம். என்னுடைய எஃப் ஆஃப் இசட் வந்து இப்படி இருக்குது, அதுக்கு பவர் சீரிஸை எழுதிட்டேன். இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன? உனக்கு ஏ எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சா நீ வச்சு போடுவேன். இப்போ ஏ என்ன யாருன்னு தெரியாது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நீ டிஃபரன்ஷியேட் எடுக்கணும்னா உனக்கு வாந்தியே வந்துடும். 1/z - 1 z - 2 ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ் ஏ என்ன கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே 3 நாள் ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்கும், கஷ்டமாயிடும். அப்ப இந்த மாதிரி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் டெக்னிக். அப்ப என்ன மீனிங் இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, எங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் வராது, 1 2, அப்ப 1ன்ற பாயிண்ட்லயே 2ன்ற பாயிண்ட்லயே அனாலிட்டிக் வராது. ஆனா அங்க பவர் சீரிஸ் எது 0 பொறுத்தா எழுதிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த அனாலிட்டிக்கா இருந்ததுன்னா கன்வர்ஜென்ட் வந்துடும். அதே போல இந்த இடத்துல அனாலிட்டிக்கா வந்ததுன்னா கன்வர்ஜென்ட் வந்துடும். கன்வர்ஜென்ட் வந்தா இதுலயும் கன்வர்ஜென்ட் வந்துடும். இதுல கன்வர்ஜென்ட் வந்தா இது அனாலிட்டிக் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப என்ன பார்க்கணும்னா எங்கெல்லாம் அனாலிட்டிக் இல்லையோ அதனுடைய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கூட வேணாம், 2i வச்சுக்கோ. 2iனா எங்க இருக்கும்? இங்க இருக்காது 2i. அப்ப இதனுடைய லென்த் ரெண்டுலயும் கண்டிப்பா டைவர்ஜென்ட். ஏன்னா ஃபங்க்ஷன் x வேல்யூ இன்ஃபினிட்டி இல்லையா? ஏன் சத்தியமா? அப்ப இது டைவர்ஜென்ட் அர்த்தம். அப்ப 1ல டைவர்ஜென்ட் ஆகுது, 2iல டைவர்ஜென்ட் ஆகுது. இப்ப இதுல கன்ஃபார்மா எங்க தெரியும் உனக்கு? அதுக்கு மேல போ, மாடிதான் இருக்கும். அதுக்கு மேல இத யாரு ஷார்டஸ்ட்ங்கிறாங்களோ அதுக்குள்ள, இதுக்குள்ளாரது எப்போ அனாலிட்டிக். அப்ப இந்த பவர் சீரிஸ் என்ன கன்வர்ஜ் ஆகும்? இந்த டிஸ்க்குள்ள கன்வர்ஜ் ஆகும். அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டு பவர் சீரிஸ் இந்த ட்ராக்ல கேட்டாங்கன்னாக்கா இதனுடைய சிங்குலாரிட்டியை கால்குலேட் பண்ணி எந்த சிங்குலாரிட்டி வந்து அந்த 0க்கு க்ளோஸா இருக்குதோ அதனுடைய லென்த் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். கரெக்டா நான் என்ன சொல்றது புரியுதா? அப்படி என்ன எழுதிக்கணும்? ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி பவர் சீரிஸ் கொடுத்துட்டா ஆர் ஈக்குவல் டு எப்படி எழுதுற? மினிமம் ஆஃப் மாட் ஆஃப் 0. உங்க சென்டர் என்ன ஜென்ரலாவே எழுதிடுறேன், z - z0 ஹோல் பவர் என்ன? z0 வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆர்பிட்ரியான பாயிண்ட். அப்படி எழுதிட்டுனா z0 minus alpha 1, z0 minus alpha 2 and so on, z0 minus alpha k. இப்படி எழுதிட்டு மினிமம் எடுத்துக்கோ. where alpha 1 alpha 2 or alpha k are singularities. சிங்குலாரிட்டிஸா இருந்ததுன்னா then the power radius of convergence என்னது? r equal to minimum. இருக்கிற சிங்குலாரிட்டிஸ்லயே வந்து எது ரொம்ப க்ளோஸா கிட்ட இருக்குதோ அந்த z0ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு டயக்ராம் போடுறேன், அது போட்டு எழுதி வை. z0 இங்க இருக்குது, ஆல்பா 1 இங்க இருக்குது, ஆல்பா 2 இங்க இருக்குது, ஆல்பா 3 இங்க இருக்குது, ஆல்பா 4 இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்ப இதுல என்ன பண்ண, z0ல இருந்து இங்க பார்க்கணும் யாரு ஷார்டஸ்ட் வராங்கன்னு. யாரு கிட்ட இருக்கிறாங்கன்னா இப்ப இந்த டயக்ராம்ல ஆல்பா இது ஆல்பா 2 இருக்குது. அப்ப இந்த டிஸ்க்ல மட்டும் அது என்ன வரும்? அதான் அந்த பவர் சீரிஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். விளங்குதா? அதான் என்னது? பவர் சீரிஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். மீதி எல்லாமே என்னது? டைவர்ஜென்ட் அவுட் சைடு வராது சீரிஸ். சரியா? டெய்லர் சீரிஸ் என்ன சொல்லுனாக்க எந்த இடத்துல அனாலிட்டிக்கா இருக்குதோ அந்த இடத்துல கீப் ஆன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த நெய்பர்ஹுட்ல பவர் சீரிஸ் அந்த எஃப்க்கு வேற ஒரு உருவத்தை கொடுக்கலாம். இப்ப எனக்கு வந்து 2 முகம் இருக்குது, கிளாஸ்ல மிரட்டுறாரு, வெளியில பேசினா பம்பறாரு, தட்டி தட்டி பாக்குறான் பாரு. சரியா? இந்த மாதிரி நீ எதாவது சொல்லுவ, கரெக்டு தானே? ஆமா சொல்லுவ, கண்டிப்பா நீ சொல்லுவ. இப்ப எஃப் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு உருவம் கொடுக்க முடியும். எந்த இடத்துல கொடுக்க முடியும்னா எங்க அனாலிட்டிக்கா இருக்குதோ அந்த நெய்பர்ஹுட்ல எஃப்னுடைய பிஹேவியர்ஸ் வேற மாதிரி காட்டலாம். பிஹேவியர்ஸ்னா எஃப்னுடைய நடத்தை, எஃப்னுடைய தன்மையை இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி காட்டலாம்.
இன் சீரிஸ் டேர்ம்ல பார்க்கலாம். எஃப்னுடைய அவுட்லுக் எப்படி பார்க்கலாம்? சீரிஸ் டேர்ம்ல பார்க்கலாம். சரியா? இங்க இருந்து அங்க போகலாம், அங்க இருந்து இங்க வரலாம், ப்ரொவைடட் என்னது அனாலிட்டிக்கா இருந்தா இது எல்லாமே நடக்கும். சரியா? ஸோ இது சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீ இனிமேட்டு போட்டுடலாம். ஃபார்முலா தான் எக்ஸாம் ஹாலில் கொடுப்பானா கொடுக்க மாட்டான், நம்ம தான் கொண்டுட்டு போகணுன்ற மாதிரி. நம்ம தான் படிச்சுக்கிட்டு போகணும். தப்பா சொல்லிட்டேனா? நம்ம தான் படிச்சுக்கிட்டு போகணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், லாஸ்ட் கொஸ்டின், உடனே நோட்டை வச்சு ரெடி ஆகுது, கிளம்பி போகலாம் அப்படின்னு. சம்மேஷன் ஏஎன் செட் பவர் என் அட் 1ல z ஈக்குவல் டு 1ல கன்வர்ஜென்ஸ், அட் z ஈக்குவல் டு -1ல டைவர்ஜென்ட். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்? நல்லா பார்த்து சொல்லுங்க, சும்மா ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது போயிடக்கூடாது சுரேஷ். என்ன கிங்கு சொல்லு பார்க்கலாம். நோட்ட திருப்புறான் பாரு. என்ன வரும்? அப்ப இது என்னன்னாக்கா ஆரிஜின்ல இருந்து 1ன்ற பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட். அப்ப கன்ஃபார்ம் என்ன பண்ணலாம், இதுக்குள்ள கன்வர்ஜென்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த -1ன்ற பாயிண்ட்ல டைவர்ஜென்ட், அவுட் சைடு டைவர்ஜென்ட். அப்ப நீ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் ஒன்று சொன்னேன்னா அந்த ஆறுக்குள்ள எல்லா பாயிண்ட்லயும் கன்வர்ஜென்ட் ஆகும். அப்ப ஆரை என்ன எடுக்க முடியுங்க? 1 தான் எடுக்க முடியும். கரெக்டா தானே? ஆரை என்ன எடுக்க முடியும்? 1 தான் எடுக்க முடியும். சரி, கொஸ்டின். இப்ப இதே பவர் சீரிஸை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்றேன், கொஞ்சம் இன்னொன்னே அடுத்து வேற டைலாக் எடுக்காத. சரி, ஐ. இப்ப இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன இருக்கும்? என்ன ஓஆரா? நான் இதெல்லாம் விட்டுறேன். இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 6. சென்டர் பாயிண்ட் மட்டும் மாத்துறேன். அப்ப நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். ஆமா, டிரான்ஸ்லேட் பண்ணா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன ஆகும்? சேம் தான் சார். அதே ஏஎன் தானடா, அதே ஏஎன் தானடா. அந்த ஏஎன்னுக்கு நீ என்ன கண்டுபிடிச்சியோ அதே தானே வரப்போகுது. ஆனா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நெவர் சேஞ்சஸ், பட் டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சேஞ்சஸ். ஏன்னா செட்டு மாறி போச்சு. 0ல இருந்து எவ்வளவு தூரம் டிரான்ஸ்லேட் ஆகிக்குது? ஐயாண்ட போகுது. அப்ப நீ 0 வந்து ஒரு டிஸ்க் போட்டுருந்தனியா, அது எங்க மாறிது? ஐனா எங்க இருக்கும்? அங்க இருக்கும். ஐயாண்ட போய் அந்த டிஸ்க் இப்படி மாறிடும். தெரியுதானே? ஸோ அதனால தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அபவுட் ஆரிஜினுக்கு மட்டும் போயிருந்தேன். அப்ப நீ ஆரிஜினை கண்டுபிடிச்சா போதுமானது. ஆனா டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டாங்கன்னா நீ கவனமாயிடணும். அப்ப நீ அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர்னு கண்டுபிடிச்சிட்டியா, z - i லெஸ் தேன் ஆர்னு போட்டு எந்தெந்த இசட்லாம் கலெக்ட் ஆகுதுன்னு பார்த்தபோது தான் இது வந்துடும். அப்படின்னா என்னது? ஐ சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வந்துடும். இது ஓகே? நான் என்ன சொல்லணும் புரியுதா? பவர் சீரீஸ்ல சென்டர் பாயிண்ட் Z0, சென்டர் பாயிண்ட் மாத்தன அப்படின்னாக்கா டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மாறும், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நெவர் சேஞ்சஸ். 1 அப்சர்வேஷன் 1. எங்க கிளம்புற? உடனே கிளம்புது. அப்சர்வேஷன் என்ன சொன்ன? அதாவது சென்டர் பாயிண்ட் மாத்தனா டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சேஞ்சஸ் பட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஸ்டில் சேம். இதை எழுதிக்கணும். முதல்ல சமேஷன் ஏஎன் Z பவர் என்னன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மட்டும் இந்த சீரிஸ் எழுதணும். இந்த மாதிரி Z0 எழுதிக்கோ. Z0 எழுதிட்டு அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சேம் தான், டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மட்டும் மாறும். 1. ரெண்டாவது அப்சர்வேஷன் என்னன்னாக்கா, ஒரு பவர் சீரிஸ்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் still radius of convergence same. Still radius of convergence same.
ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம் இன்டர்சேஞ்சுனா ஒன்று எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிக்கலாம், இல்லை மாறி மாறி போட்டுக்கலாம் வேல்யூ, இல்லை நீ டிஸ்டர்ப் பண்ணுற. அப்போ அந்த சீரீஸ் அதாவது இந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாலும் ஸ்டில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சேம். ஓகேவா? ஸ்டில் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் சேம். இது ஓகே? சரி. வேற என்ன உங்களுக்கு தயக்கம் இருக்குது இதுல? ரொம்ப கவனம். இந்த NBHM எக்ஸாம் போறவங்க இங்க எங்க எழுத நம்பர் சிங்குலாரிட்டி அங்கதான் கொஞ்சம் செய்ய வைப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஹையர் லெவல்ல போவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சிங்குலாரிட்டி கிட்ட இருக்குதோ அதை மட்டும் படத்தை போட்டு கிட்ட இருக்குது அதை மட்டும் எழுதி விட்டு போயிட்டே இரு. ஒன்றும் பயந்துலாம் இருக்கு தேவையில்ல. சரியா? ஓகே. எனிவே நடத்தணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது இதுல சொல்ல வேண்டியது. ஒரு பவர் சீரிஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் R1, இன்னொரு பவர் சீரிஸ் கன்வர்ஜன்ஸ் R2 அப்படின்னாக்கா அதனுடைய சம் என்னது? மினிமம் ஆஃப் R1, R2 வரும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை நீ பார்த்துக்கோ. அது ஃபார்முலாவில் இருக்கும். இந்த TRB கிளாஸ் போறவங்க அதுக்கெல்லாம் ஃபார்முலா பார்த்துக்கோ. ரெண்டு பவர் சீரிஸை சம் பண்ணால் அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சும்மா நெட்டில் சர்ச் பண்ணால் அப்படியே வரும். இல்லைனா நான் பார்க்குற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்னுசாமி செல்வர்மேன் புக்கு தான் சும்மா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி எடுத்தேன். நீங்கள் என்ன புக் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் என்ன புக்கு MSCக்கு காம்ப்ளெக்ஸுக்கு இன்னொரு பொன்னுசாமி புக்கா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெவலில் எனக்கு தெரியல என்ன புக்குன்னு. அதை நீங்கள் பார்த்துக்கோ. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் கொஸ்டின்ஸ் இந்த சைட்லேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த TRBக்கு சொல்கிறோம் நான். சரியா? ஓகே. எனிவே இதோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் எனக்கு மரியாதை. இல்லைன்னா திட்டுவீங்க. You said that any power